கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே போலீசாரை அரிவாளால் வெட்ட முயன்ற ரவுடிகளை அதிகாரிகள் கூண்டோடு பிடித்துள்ளனர். போலீசார் துரத்தியதில் பள்ளத்தில் தவறி விழுந்த இரு ரவுடிகளுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும் நிலையில் மிரட்டலான சேசிங் சம்பவத்தில் நடந்தது என்ன? கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்துள்ள கொள்ளுக்காரன் குட்டை சாலையில் 4 பேர் கொண்ட கும்பல் அரிவாளுடன் பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதாக முத்தாண்டிக்குப்பம் காவல் நிலையத்திற்கு பொதுமக்கள் தகவல் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற இன்ஸ்பெக்டர் நந்தகுமார், சப் இன்ஸ்பெக்டர் சிவராமன் இருவரும் அட்டூழியத்தில் ஈடுபட்ட கும்பலை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றனர். அப்போது அவர்கள் அரிவாளால் காவலர்களை வெட்ட பாய்ந்ததாக கூறப்படுகிறது. சுதாரித்து கொண்ட காவலர்கள் ரவுடிசத்தில் ஈடுபட்டவர்களை துரத்தி பிடிக்க முயன்றபோது தடுக்கி விழுந்ததில் சொரத்தங்குழியைச் சேர்ந்த ரவுடி மாம்பழம் என்கிற அசோக் ராமன், பாலஸ்ரீதரன் ஆகியோருக்கு கை மற்றும் கால் பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. பின்னர் இருவரையும் பிடித்து கைது செய்து சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பி ஓடி அருண்குமார், மணிவேல் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். இதில் எலும்பு முறிவு ஏற்பட்ட மாம்பழம் என்கிற அசோக் ராமன், பாலஸ்ரீதரன் ஆகியோருக்கு கடலூர் அரசு மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்புடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அருண்குமார், மணிவேல் ஆகிய இருவரையும் பண்ருட்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட ரவுடிகளிடமிருந்து 4 கத்திகள், 2 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அரிவாள் முனையில் மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த இவர்களால் உள்ளூர் மக்கள் பலர் நிம்மதியை இழந்து வெளியே நடமாட முடியாமல் தவித்து வந்தனர். தற்போது இவர்கள் போலீசில் பிடிபட்டிருப்பதால் மக்கள் ஓரளவு நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர்.